விகே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். இந்த வைகாசி மாதம் துலா ராசிக்கு நல்ல மாசமாகவே அமையும் சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நல்ல ஒத்துழைப்பு கிடைக்க பெறுவாங்க. சக பணியாளர்கள், கீழே பணிபுரியறவங்க எல்லாருமே உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. மேலதிகாரிகளும் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. ஆனால் கவனம் சிதறாம நீங்க வேலை செய்ய வேண்டியது உங்களுடைய அவசியம். கவனம் சிதறக்கூடிய வாய்ப்புகள் அரசு துறையை சார்ந்த பணியாளர்களாக இருந்தாலும் சரி, அரசு ஒப்பந்தத்தில் பணிபுரியறவங்களாக இருந்தாலும் சரி, அவங்க கொஞ்சம் எச்சரிக்கையோட செயல்பட வேண்டியது அவசியம். வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலைகளை செய்யறவங்களுக்கு, வெளிநாடு தொடர்புடைய தொழில்களை மேற்கொள்றவங்களுக்கும் இது ரொம்ப நல்ல மாதமா இருக்கும். சொந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு இரும்பு, ரியல் எஸ்டேட்டு, கட்டுமான தொழில்கள், எரிபொருள் சம்பந்தப்பட்ட தொழில்கள், ஆடை ஆபரண தொழில்கள், கம்ப்யூட்டர், மருத்துவம், எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட தொழில்கள், இதெல்லாம் ரொம்பவே முன்னேற்றம் காண முடியும். கெமிக்கல் சம்பந்தப்பட்ட தொழிலை செய்யக்கூடியவங்க கூட நல்ல லாபங்களை எதிர்பார்க்க முடியும். மே 26 அன்று நடக்கக்கூடிய குரு பயிற்சி ஒரு சாதகமான சூழலை உருவாக்காது அப்படின்னாலும், 6ல் உள்ள சனி குரு பார்வை வாங்குறதுனால உங்களுக்கு விசேஷங்கள் கூடுன்னு சொல்லலாம். அதனால துளாராசிக்காரங்க 10ஆம் இடத்து குருவை நினைச்சு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. குடும்பத்துல இதுவரைக்கும் இருந்து வந்த சண்டைகளும் சச்சரவுகளும் குறைஞ்சு நிம்மதியா இருக்கக்கூடிய சூழலை நீங்களே இடம் காண முடியும். குறிப்பா மே 26க்கு மேல உங்களுடைய குழந்தைங்களுடைய போக்குலையும் பண்புலையும் நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்க முடியும். படிப்பு சம்பந்தப்பட்ட ஃபோக்கஸ்லையும் நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்க முடியும். அது உங்களுக்கு மிக மனமகிழ்ச்சியை உண்டு பண்ணுன்னே சொல்லலாம். திருமண வரன்கள் பார்க்கக்கூடிய துளாராசியாக இருந்தால் திருமண வரன் அமையக்கூடிய மாதம் தான் இது. நுரையீரல் சம்பந்தப்பட்ட கோளாறுகளோ அல்லது பல் கண் சம்பந்தப்பட்ட கோளாறுகளோ, ஒரு சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகளோ, வாயு தொல்லையோ தோன்றக்கூடும். இது வாழ்க்கை துணைக்கும் பொருந்தும். தாய் தந்தையுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது நல்லது. ஒரு சிலருக்கு புதிய வீடு வாங்கக்கூடிய சிந்தனைகளும், தங்கம் வாங்கக்கூடிய சிந்தனைகளும் தோன்றக்கூடும். அது செயலாக்கத்துக்கும் வரும். ஒரு சில பேர் தொலைத்த பொருளை திரும்பி அடையக்கூடும். இதுவே இந்த மாச சிறப்பு பலனா எடுத்துக்கலாம். முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது. உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும். சோதனையான தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும். பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது. ஒருவேளை உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை. சந்திராஷ்டம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம். இந்த மாதம் உங்களுடைய நன்மையை நீங்க அதிகரிச்சுக்கிறதுக்கும், உங்களுடைய தீமைகளை நீங்க குறைச்சிக்கிறதுக்கும் நீங்க வழிபட வேண்டிய தெய்வங்கள் குரு தட்சிணாமூர்த்தி, சரபேஸ்வரர், புஷ்பவனேஸ்வரர்